ஆனந்த் பணக்கார இளைஞன், பிளேபாய் மற்றும் மதுபோதைக்கு அடிமையானவர். ஆனந்த் விமானத்தில் பயணிக்கும் போது விமான பணிப்பெண் லதாவை சந்திக்கிறார். லதா தன் தந்தை, தாய், 2 சகோதரர்கள், ஒரு தங்கை ஆகியோருடன் வாழ்கிறாள். அவளது பெரியண்ணன் மனைவியுடன் வீட்டிலேயே வசிக்கிறார். ஆனால் குடும்பத்தில் அதிக வருமானம் சம்பாதிப்பவள் லதாதான். லதா விமான பணிப்பெண்ணாக இருப்பதை அவளது தாய் விரும்பவில்லை. சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு வர முடியவில்லை என்பதால் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்ல லதாவின் தாய் அவளை கேட்டு வருகிறாள். ஒரு நாள் ஆனந்த் தனது பிறந்த நாளை கொண்டாட பாப்க்கு செல்கிறார். அப்போது அதே இடத்தில் வேலை நேர்காணலுக்காக லதாவும் வருகின்றாள். ஆனால் அந்த மேலாளர் நேர்காணல் பெயரில் அவளை தவறாக நடத்த முயல்கிறான். கத்தி குரல் எழுப்பிய லதாவை காப்பாற்ற ஆனந்த் விரைந்து வந்து மேலாளரை அடித்து அடக்கி அவளை பாதுகாத்து வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். அடுத்த நாள் ஆனந்த் கொடுத்த கோட் திருப்பித் தர அவன் வீட்டிற்கு செல்லும் லதா அவரிடம் வேலை கேட்டுக் கொள்கிறாள். ஆனந்த் சம்மதித்து அவளை தன் செயலாளியாக நியமிக்கிறார். மறுநாள் ஆனந்த் தனது வீட்டை அவளுக்கு காட்டுகிறார். அப்போது அவன் தாய், பெரியண்ணன் விஜய் அதாவது பெரிய ஜமீன்தார், அவரின் மனைவி ஆகியோரை லதா சந்திக்கிறாள். ஆனந்த் அதிகம் குடிப்பதை பார்த்த லதா வேலையை விட்டுவிட நினைக்கிறாள். ஆனால் ஆனந்தின் விசுவாச பணியாளர் ஒருவர், நீ வந்ததிலிருந்து சார் மாறியிருக்கிறார், தயவு செய்து போகாதீர்கள் என்று அவளை தடுக்கிறார். அவர்கள் ஜமீனில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் ₹1 கூலி உயர்த்தி தர சொல்லி கேட்க ஆனந்தின் அண்ணன் அவர்களை சவுக்கால் அடித்து விரட்டிவிடுகிறார். அதைக் கண்டு லதா தட்டி கேட்கச் செல்ல ஆனந்தின் விசுவாசமான பணியாளர் வந்து லதாவை தடுத்து, சின்ன ஜமீன்தாரை தவிர இவர்களை தட்டி கேட்க ஆள் இல்லை, அதனால் இப்படி செய்கிறார்கள் என்று கூறி லதாவை தடுத்து உள்ளே அழைத்துச் சென்று விடுகிறார். மறுநாள் கூலி தராததினால் வேலைக்கு செல்ல தொழிலாளிகள் மறுக்க, அதை கேட்ட பெரிய ஜமீன்தார் அவர்களின் வீடுகளை தீ வைத்து கொளுத்த சொல்லிவிடுகிறார். வீடுகளை இழந்த அவர்கள் பெரிய ஜமீன்தாரிடம் வந்து முறையிட பெரிய ஜமீன்தாரோ நாயை விட்டு கடிக்கவிட, அதை பார்த்து லதா சின்ன ஜமீன்தார் ஆனந்தியிடம் சொல்ல, அவர் வந்து தன் அண்ணனை தட்டிக் கேட்கிறார். இதனால் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு ஜமீன் பாகப் பிரிவினை வரை செல்கிறது. அதில் பெரிய ஜமீன்தாருக்கு நிறைய சொத்துக்களையும் சின்ன ஜமீன்தாருக்கு வீடு பணம் மட்டும் கொடுப்பது போல் எழுதி அவரிடம் கையெழுத்து வாங்க செல்ல, ஆனந்தும் அதை படித்து பார்க்காமல் கையெழுத்திட செல்லும் போது லதா அதை தடுத்து அனைவர் முன்னிலையும் அதை படித்து காண்பிக்கிறார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஆனந்த் சொத்தை சரிசமமாக பிரிக்கும்படி தன் அண்ணனிடம் சொல்லி அங்கிருந்து சென்று விடுகிறார். ஜமீன் ராணியை சந்தித்து லதா ஆனந்துக்கு நடக்கும் அநியாயத்தைப் பற்றி எடுத்துச் சொல்கிறாள். ராணியும் மனம் மாறுகிறார். அதேபோல் ஆனந்தை தினமும் ஆபீஸுக்கு வந்து 10 நிமிடம் ஆவது அமர்ந்து விட்டு செல்லும்படி வற்புறுத்துகிறாள். ஆனந்தும் சரி என்று அதற்கு ஒப்புக்கொள்கிறான். அதை பார்த்த ராணியும் மிகவும் சந்தோஷம் அடைகிறார். ஒரு நாள் ஆனந்தின் வேலைக்காரன் குடிப்பதற்கு பணம் கேட்க வருகிறான். லதாவிடம் அதிகாரத் தோணியில் அவன் கேட்பதை கண்டால் பணம் தர மறுத்துவிடுகிறாள். அதை வேலைக்காரன் ஆனந்திடம் சொல்ல ஆனந்த் லதாவை கடுமையாக திட்டிவிடுகிறான். உடனே லதா தன் வேலையை ராஜினாமா செய்வதாக சொல்லி கடிதத்தை கொண்டு வந்து ஆனந்திடம் கொடுக்க, உடனே ஆனந்த் லதாவிடம் மன்னிப்பு கேட்டு இனி இப்படி நடக்காது என சொல்கிறான். அப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் லதா வாங்கி இருக்கும் வீணையை எடுத்து வாசிக்க, அதைக் கண்ட ராணி பெரிய ஜமீன்தார் அனைவரும் தனது வந்து அவளிடம் கேட்க, லதா அதற்கு வருத்தம் தெரிவிக்க, ஆனால் ராணியோ பத்தாவுக்கு ஆதரவாக பேசுகிறார். இதைக் கேட்ட பெரிய ஜமீன்தார் அங்கிருந்து சென்று விடுகிறான். ராணி ஆனந்திடம் அந்த வீணை வாசிக்க ஒரு மருமகள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். ஆனந்தம் லதாவை பார்த்தபடியே வருவாள் என்று சொல்லிவிடுகிறான். இதே நிலையில் லதாவின் குடும்பத்தில் லதாவின் பணம் மணியாளர் மூலம் சேருகிறது. லதா அனுப்பிய ₹500 300 அவளுடைய அண்ணன் தனியாக எடுத்துக்கொண்டு ₹200 மட்டும் வீட்டில் கொடுத்து விடுகிறான். மீதி ₹300 அவனும் அவன் மனைவியும் சேர்ந்து குதிரை மீது பந்தயம் கட்டுகிறார்கள்.
லதாவின் கடிதத்தின் மூலம் 500 ரூபாய் பணம் அனுப்பியது லதாவின் குடும்பத்திற்கு தெரிய வர லதாவின் அண்ணனை கண்டிக்கிறார்கள். அந்த சமயத்தில்தான் லதாவின் அண்ணனுக்கு ஜாக்பாட் மூலம் 2 லட்சம் கிடைக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுகிறான். லதா தனக்கு தனி வீடு கொடுத்து இருப்பதாக கூறி அவர்களை தன் வேலை பார்க்கும் ஊருக்கே வர சொல்லிவிடுகிறார். அவர்களும் அந்த ஊருக்கு வந்து அந்த பெரிய வீட்டில் குடியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஆனந்தின் நிச்சயதார்த்த பெண் அவன் வீட்டிற்கு வந்து அவன் குடிகாரன் என்பதால் திருமணத்தை விரும்பவில்லை என்று சண்டை போடுகிறாள். அனைவரும் சென்றபின் ஆனந்த் நிலையை நினைத்து வருந்தும் ஆனந்தின் தாயிடம் லதா ஆனந்தின் தாயிடம் அவரை குடியை விட வைப்பேன் என்று உறுதியளிக்கிறாள். அடுத்த நாள் பணியாளர் பஞ்சவர்ணம் உடன் குடிக்கும் ஆனந்தை லதா கண்டுபிடிக்கிறாள். அவன் அவளை பார்த்தவுடன் ஓடிவிடுகிறான். ஆனந்த் மட்டும் குடித்துக் கொண்டே இருக்கிறார். கோபம் கொண்ட லதா கண்ணாடி டம்ளரை உடைக்க அதிர்ச்சியடைந்த ஆனந்த் கண்ணாடி பாட்டிலால் அவளை தாக்குகிறார். காயம் ஏற்பட்ட லதாவை பார்த்து தன் தவறை உணர்ந்த ஆனந்த் எல்லா மது பாட்டில்களையும் உடைத்து ஆனந்த் தான் குடிப்பதற்கு காரணமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சிறுவயதில் ராணி எப்பொழுதும் சீட்டாட சென்று விடுவதால் அவனை வளர்க்கும் பொறுப்பு அந்த வீட்டில் வேலை செய்த ஆயாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரும் அவனை தாய் போல பார்த்து கொண்டதாகவும் தான் சிறுவயதில் நோயாளி பட்டிருக்கும் பொழுது டாக்டர்கள் காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு சென்ற பின் தெய்வத்திடம் மன்றாடி தன் உயிரை விட்டு என் உயிரை காப்பாற்றினார் எனவும் அப்போது ராணிக்கு ராஜாவுக்கும் ஆயாவுக்கும் தவறான தொடர்பு இருப்பதாக அறிந்து அவரை மிகவும் கொடுமைப்படுத்தியதாகவும் அதனால் குடிப்பழக்கத்திற்கு ஆளான ராஜா சிறிது காலத்தில் இறந்து விட்டதாகவும் அந்த குடிப்பழக்கத்திற்கு தான் ஆளாகிவிட்டதாகவும் சொல்லி இனி குடிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி தருகிறான். குடிப்பதை விட்டு ஆனந்த் ஆபீஸுக்கு வந்து அங்கு வந்த தொழிலாளிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவற்றை தீர்த்து வைக்கிறார். மேலும் அவரின் எஸ்டேட்க்கு சென்று அனைத்தையும் மேற்பார்வையும் தொழிலாளிகளுக்கு பல வசதிகளையும் செய்கிறார். அந்த நேரத்தில் லதாவுக்கும் ஆனந்துக்கும் இடையே காதல் உருவாகிறது. ஆனால் அதை லதாவிடம் ஆனந்த் சொல்லாமல் தான் காதலிக்கும் பெண்ணுக்காக புதிய அரண்மனை கட்டி வருவதாகவும் அதற்கு வசந்த மளிகை என்று பெயர் வைப்பேன் என அறிவிக்கிறான். தன் காதலியை புகழ்ந்தபடியே லதாவை அழைத்துக் கொண்டு அந்த வசந்த மாளிகைக்கு செல்கிறார். லதாவிற்கும் ஆனந்த காதலியை பார்க்க ஆர்வம் ஏற்படுகிறது. அதை கேட்டு ஆனந்த் ஒரு அறைக்குள் சென்று பார்க்கும்படி சொல்ல அங்கு கண்ணாடியில் லதாவின் பிரதிபலிப்பு தெரிய லதா அறையில் இருந்து வந்து ஆனந்திடம் தன் காதலை சொல்கிறாள். இதை கண்ட பெரிய ஜமீன்தார் தன் தாயிடம் சொல்லி இருவரையும் பிரிக்க சதி செய்கிறார்கள். பஞ்சவர்ணம் மூலம் வைர நக்கலசை லதாவின் பெட்டியில் வைத்துவிட்டு அதை லதா திருடிவிட்டதாக சொல்லி லதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார்கள். இதைக் கேட்டு ஆனந்த் சந்தேகப்படுகிறார். இதனால் மனம் உடைந்த லதா வேலையை விட்டுவிடுகிறாள். இதற்கு இடையே ஆனந்து நோய்வாய்ப்பட ஆஸ்பத்திரியில் சென்று டாக்டரை பார்க்கும் பொழுது லதாவும் தற்செயலாக அங்கு வருகிறாள். டாக்டர் ஆனந்தம் பேசுவதைக் கண்டு லதா அதிர்ச்சி அடைந்து டாக்டர் சொன்னபடி நடந்து கொள்ள சொல்லி ஆனந்தை லதா வற்புறுத்துகிறாள். ஆனால் மறுத்துவிடுகிறார். இதற்கிடையே பஞ்சவர்ணம் லதாவின் பெட்டிக்குள் பெரிய ஜமீன்தார் நகை வைத்ததை சொல்லி மிரட்டி பெரிய ஜமீன்தார் பணம் கேட்பதை பெரிய ஜமீன்தாரின் மகள் பார்த்துவிட்டு அதை ஆனந்தியிடம் சொல்ல அதை ஆனந்த் தன் தாய் மற்றும் அண்ணனிடம் சென்று தட்டி கேட்டு இனி அவர்களுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியேறிவிடுகிறார். பின்னர் ஆனந்த் லதாவிடம் மன்னிப்பு கேட்கிறான். ஆனால் லதா அவனை மன்னிக்கவில்லை. இதற்கிடையில் லதாவிற்கு ஒரு திருமண வரன் கிடைக்கிறான். ராணி லதாவை பெண் கேட்க அவரின் வீட்டுக்கு செல்கிறார். அங்க லதாவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது என சொல்லி தன் திருமண அழைப்பிதழை ஆனந்தின் தாயிடம் கொடுக்க அவர் அதிர்ச்சி அடைந்து அதை எடுத்துக்கொண்டு ஆனந்திடம் சென்று திருமண அழைப்பிதழை மகனுக்கு காட்டுகிறாள். அதைக் கண்டு ஆனந்த் திருமணத்திற்கு செல்வதாய் முடிவு செய்கிறான். திருமணத்தில் ஆனந்தை கண்டதும் லதா அதிர்ச்சி அடைகிறாள். தனியாகச் சந்தித்து சமரசம் செய்ய முயற்சிக்கிறாள். ஆனால் லதாவின் அண்ணன் மனைவி மற்றும் வரன் வீட்டார் இதைக் கண்டு விருந்தினர்களிடம் பரப்பி
திருமணத்தை கெடுத்து விடுகிறார்கள். லதாவை அவள் அண்ணன் திட்ட, அவள் தன் குடும்பத்திற்காக செய்ததை சொல்லி அழுகிறாள். மேலும் தான் ஆனந்துக்கு பெரிய தவறு செய்து விட்டதாகவும் புலம்பி அழுகிறாள். திடீரென்று ஆனந்தின் தாய் வந்து, லதா ஆனந்தைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என அறிவிக்கிறாள். அரண்மனைக்குச் சென்ற லதா, ஆனந்த் விஷம் குடித்ததால் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதை அறிகிறாள். அவளை பார்த்ததும் ஆனந்த் மயங்கி விழுகிறார். ஆனந்த் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். அனைவரும் மருத்துவமனையில் காத்திருக்க ஆனந்த் காப்பாற்றப்படுகிறார். அனைவரும் சென்று ஆனந்தை சந்திக்க ஆனந்த் மற்றும் லதா மீண்டும் ஒன்று சேருகிறார்கள்.